ஹாய்ங்க. ஊர் கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் பேக்கில் பேக் பண்ணி வெளியே வந்த பிறகு கரெக்டாக எங்கள் மாமா வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூவும் மருதாணி இலையும் கொண்டு வந்து தந்தாங்க. பூ பார்த்தீங்கன்னா செண்பகப்பூ கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகமாக யூஸ் பண்ணிட்டேன். இந்த மருதாணி இலை கொண்டு வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன், அப்படியே மறந்துட்டேங்க. ரொம்ப நாள் ஆகிப்போச்சுங்க, 2 வாரத்துக்கிட்டேயே ஆகிப்போச்சுங்க. அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க அத்தை ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது ஏகன்னு மருதான் நல்லா செவந்துச்சான்னு கேட்கும்போது ஞாபகமே வந்துச்சு. ஐயோ மருதாணியில் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடக்குது அப்படின்னுங்க. சரி ஒன்றும் ஆகாதுன்னு இலை பழுத்தாலும் பரவாயில்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வரலட்சுமிக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா அப்படிங்க. சரின்னு சொல்லிங்க கரெக்டாக வியாழக்கிழமை அரைச்சேங்க. நைட்டு தான் அரைச்சி பார்த்திங்கன்னா அவங்க இலை கூட எதுவுமே போட வேண்டாம்னு சொன்னாங்க. நான் தான் பார்த்தீங்கன்னா நம்ம புளி மட்டும்தான் போட்டேங்க. நல்லா மையாக அரைச்சிட்டேங்க. அரைச்சி பார்த்தீங்கன்னா நிதிஷ் கொஞ்சம் வச்சுவிட்டேன். நிதிஷ் வேண்டாம் சொன்ன அப்படி நான் தான் வந்துட்டு கண்ணு நல்லா உடம்போட சூடு தனியும் வச்சுக்கோன்னு சொல்லி வச்சுவிட்டேங்க. இது 1 மணி நேரம் தான் வச்சேன், நல்லா செவந்துருச்சு பாருங்க. வரலட்சுமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாம்பூலம் கொடுக்கும்போது மாதிரி மருதாணி அரைச்சி கொடுத்தா ரொம்ப விசேஷங்க. சரிங்க, எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோ மூலம் பயணம் தொடரும். நன்றி.